நம்மளுக்கு பசங்க சம்டைம்ஸ் மிட் நைட்டில் மெசேஜ் பண்ணுவாங்க, ஆனால் நான் இதை படிச்சுட்டு இருக்கேன், அதை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. நான் கேட்பேன், என் தம்பி தூங்குற டைமில் எதுக்கு இந்த வேலை பண்ணிருக்கிற அப்படின்னு. இல்லை, நான் எனக்கு தூங்க வருது வந்து டைம் வேஸ்ட்டு, அதுக்கு பதிலாக நான் அதை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு. அந்த பசங்க நான் சொல்லுவேன், தம்பி இந்த தப்பு நான் சின்ன வயசில் பண்ணேன், நான் ப்ராப்பராக 7 to 8 hours என்னோட பயாலஜிக்கல் கிளாக் நான் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க, உங்களுக்காக கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேசுவோம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து ஒரு புது இனிஷியேட்டிவாக வந்து நம்ம நிறைய கோர்சஸ் வந்து அதில் போட்டுட்ருக்கோம். இப்போ புதுசாக வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அண்ட் AWS அசூர் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் வந்து ஃபீட்பேக் எல்லாமே 5 star. அண்ட் ஆல்சோ மேலே வந்து நம்ம மீட்டப் இருக்கு கைஸ். அண்ட் நம்ம ஓஜி ஆஃப் கிரிட் கேமர்ஸை வந்து பார்க்க வரேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 6 மாதம் 4-5 மாதம் ஆச்சு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ தான் வந்து ஓப்பனிங். ஸோ யாராவது நீங்கள் ஃபீனிக்ஸ் மால் கிட்ட வெள்ளச்சேரில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான். ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. இந்த தூக்கம்ன்றது வந்து நிறைய பேர் வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், அந்த நேரத்தில் நம்ம என்னத்தை ப்ராக்ரஸ் பண்ணுறதையா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அந்த டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. ஈவன் நீங்கள் வந்து நிறைய ஃபேமஸ் ஃபிலாசபர் கூட நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் வந்து நீ எந்த டைம் ப்ராக்ரஸ் ஆக முடியும் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம 33 வருஷம் நம்ம லைஃப்பில் வந்து ஆக்சுவலாக தூங்குறோம். ஸோ அந்த டைமை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த டைமில் என்னமோ நம்ம ஆக்சுவலி ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி அந்த டைமை தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. நோ கைஸ், ஆக்சுவலி இட்ஸ் ராங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைம் தான் வந்து இட் ஆக்சுவலி பிளேஸ் அ மேஜர் ரோல் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் யுவர் பிரைம் டைமில் நீங்கள் வந்து மேஜராக நீங்கள் பண்ண போகிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், என்னோட சஜஷன் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து எந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டு தூங்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்க. ஒன்று, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அதை யோசிச்சுட்டு போய் தூங்குங்க. ஸோ தட் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து தூக்கத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இல்லை நான் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணும், எனக்கு ஒரு திறமை இருக்கு, அந்த திறமைக்கு வந்து எப்படி வாய்ப்பு கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நல்லா பேசுவீங்க, ஆனா இது வரைக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், இல்ல வந்து ஒரு மேடையில போய் பேசணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ இப்போ நீங்க அதை யோசிச்சுட்டு நீங்க போய் படுத்தீங்கன்னா கனவுல வந்து நீங்க பெரிய பேச்சாளராக நீங்க தெரிவிங்க, உங்க பேச்சை வந்து ஒரு 1000 பேர் கேட்கற மாதிரி நீங்க பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இதை நம்மளால செய்ய முடியும் அப்படின்றத நம்பிட்டு நீங்க போய் அந்த வேலைக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவீங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சால்வபிள் ப்ராப்ளமோ இல்ல வந்து என் லைஃப்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சாதிக்கணும்ன்ற ஒரு ஆம்பிஷனோ ஒரு கோலோ அதை நினைச்சிட்டு போய் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து தூக்கம்ன்றது வந்து இட் ஷுட் பி அ பிளேஸ். அது வந்து நீங்க போட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் போய் அப்போ உட்காந்து யோசிக்கிற டைம் கிடையாது, ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிலீவ் பண்ற டைம். நான் எப்பவுமே என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து வி மே ஃபீல் தட் வி ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இருந்தால் தான் இந்த ஃபேமிலி ரன் ஆகும், நம்ம இருந்தால் தான் இந்த ஆஃபீஸ் ரன் ஆகும், நம்ம இருந்தால் தான் இந்த வீட்டில் ஒன்று கட்ட முடியும், இல்லைன்னா யார் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபேமிலி என்ன பண்ணும் இப்படின்ட்டு நம்ம 1000 யோசிக்கலாம். ஆனா இந்த மாதிரி யோசிச்சவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை, அவங்க ஃபேமிலி எல்லாம் அவங்கள பாத்துக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம இல்லைன்னா அந்த உலகம் நின்று போறது கிடையாது. அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற அந்த ப்ராப்ளம் அப்படின்றது வந்து நம்ம இருக்கிறதுனால தான் அதோட வேல்யூ. நீங்க யாருனாலும் எடுத்துக்கோங்களேன், நீங்க வந்து உங்களோட ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும், அதுக்காக சில பேர் வந்து சூசைடெல்லாம் எனக்கு தாட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி தன்னை கொல்ற அளவுக்கு கூட போயிருப்பாங்க. பட் என்னன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்க பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர் சொன்னீங்க வச்சுக்கோங்க, அவர் அதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்லுவாரு, உங்க ப்ராப்ளம் மறைஞ்சு கூட போயிடும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து இன்னைக்கு எனக்கு வந்து லோன் கட்டல அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் இருக்கிறதுனால தான் அந்த லோனுக்கே வேல்யூ, நான் இருந்தால் தான் அந்த பேங்கே அந்த லோனை வாங்க முடியும். அதனால வந்து நம்ம இருந்தால் தான் அந்த ப்ராப்ளத்துக்கே வேல்யூ. ஸோ இந்த ப்ராப்ளத்தை போட்டு சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை போட்டு உங்க தூக்கத்தை டைம்ல நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை மல்டிப்ளை பண்ணாம அதை டிஃப்யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை நீங்க பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தூக்கத்துல வந்து பணம் மேக் பண்ணாட்டியும் கூட தூக்கத்துல உங்க கேஷ் ஃப்ளோ க்ரோ ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏன் வந்து எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து கிட்டத்தட்ட 1000 வீடியோ போடணும். ஸோ ஏன் அப்படின்னா நான் தூங்குறப்ப கூட வந்து அதுல எனக்கு ஒரு இன்கம் வரும். ஆஸ்ட்ரகுலர்ல ஏன் வந்து 1800 வீடியோ போடணும், ஏன்னா தூங்குறப்ப கூட வந்து யாரோ ஒருத்தவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்க, நம்மளுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வரும். இதே மாதிரி தான் என்னோட ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து நான் முடிச்சிட்டு இருக்கிறப்ப கேஷ் ஃப்ளோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நான் தூங்குறப்ப பண்றதுக்கு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வர்ச்சுவல் டெக் எடுத்துக்கோங்க, ஈவன் இம்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த எல்லா கம்பெனிஸும் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வந்து நான் முழிச்சிட்டு இருக்கிறப்ப நான் கேஷ் மேக் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு செட் ஆஃப் சர்வீஸ், ஒரு வேலையை நடந்துட்டு இருக்கும் அந்த கம்பெனியில். நான் தூங்குறப்ப கேஷ் ஃப்ளோ பண்றதுக்கு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும், அங்கேயும் ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க தூங்குறப்ப வந்து நம்மளுக்கு காசு இல்லையே அப்படின்ற ஒரி பண்ணவே கூடாது, காசு வந்துகிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா யூ திங்க் வெரி டிஃப்ரெண்ட்லி. நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான் கைஸ், அதாவது இன்னைக்கு இந்த மாசம் வந்து எனக்கு வந்து வீட்டு லோன் கட்டணும், எனக்கு வந்து 20,000 ரூபாய் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்பு உங்களோட புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்றத நீங்க யோசிப்பீங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த 20,000 ரூபாய் எங்க கிடைக்குமோ அங்கதான் போய் நீங்க நிற்பீங்க. ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல போய் உங்களை நிக்க வைக்க உங்க உடம்பும் வந்து அங்க போய் நிக்காது, உங்க மைண்டும் அங்க போக சொல்லாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் தூக்கத்திலையும் நான் ஐ ஹேவ் டு மேக் மணி. ஸோ தூக்கத்திலையும் எனக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ வரணும், தூக்கத்திலையும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே என்னோட ட்ரீம் வந்து கால் இட் அஸ் அ ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்செப்ஷன் படம் வந்து உண்மையோ பொய்யோ அது எனக்கு தெரியாது, பட் ஜென்ரலா வந்து என்னோட காம்ப்ளெக்ஸான இன்ஜினியரிங்
ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து என் கம்பெனியில் வந்து நடந்த ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸாக இருக்கட்டும், அதை சால்வ் பண்ணது வந்து என்னோட தூக்கத்தில் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி டீப்பாக யோசிச்சுட்டு அது கூட ஒரு சின்ன ஃபேண்டசியும் நான் சேர்ந்துப்பேன். ஸோ ஏன்னா வெறுமனையாக வந்து ஒரு ஏபிசி A+B² அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலாவை நீங்கள் எவ்வளோதான் யோசிச்சாலும் சரி அது கனவுல வரப்போறது இல்லை. அது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கணும். ஏன்னா கனவுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இட் டசன்ட் ஹேவ் த பவுண்ட்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. இன்னைக்கு நான் இந்த ரூமை விட்டு நான் வந்து வெளியில போகணும் அப்படின்னா அந்த டோர் வழியாட்டு மட்டும்தான் போக முடியும். ஸோ தட் இஸ் ரியாலிட்டி. வெரஸ் கனவுல இதே ரூம்ல நான் இருக்கிறத யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கேன் ஃப்ளை. இந்த ரூம் கதவை எல்லாத்தையும் நான் உடச்சிட்டு வெளியில போக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து த பவுண்ட்ஸ் ஆஃப் ரியாலிட்டி வந்து இட் டசன்ட் அப்ளை இன் மை ட்ரீம். ஸோ அதனால எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி வந்து இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன், ஒரு புதுசா ஒரு ஐடியா, அந்த ஐடியாவுக்கான ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு விஷயமா ஒரு ஃபேண்டசைஸ் பண்ணிட்டு நான் யோசிச்சுட்டு போய் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கனவுல சம ஐடியாஸ்லாம் வரும். அண்ட் இதுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா 3 o'clock வந்து நிறைய பேருக்கு நான் சம்டைம்ஸ் வந்து கமெண்ட் போட்டுட்டு போவேன். ஆக்சுவலி அது எந்திரிக்கிறது வந்து நான் தண்ணி குடிச்சிட்டு எனக்கு வந்து ஐடியாஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு நான் திரும்ப போய் படுத்துருவேன். தட்ஸ் ஒன் ஆஃப் த பிளேசஸ் தட் யூ கேன் ஆக்சுவலி யூஸ் இட் அஸ் அ ஒர்க் பெஞ்ச். ஸோ இதுக்கு வந்து லூசிட் ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒரு 3 பார்ட் சீரிஸ் நான் போட்டிருக்கேன். அண்ட் லூசிட் ட்ரீமிங் பத்தி தெரியாதவங்க வந்து அதை பத்தி கொஞ்சம் படிங்க. அண்ட் யூ கேன் ஆக்சுவலி யூஸ் யுவர் ட்ரீம். உங்க கனவு வந்து உங்களோட லாபத்துக்கு நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்னோட தூக்கத்துக்கு வந்து நான் ரொம்ப கிரெடிட் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் வந்து நம்ம முழிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம இப்போ ஆஃபீஸில் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு மேனேஜரோ இல்லை வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு கொல்லிகோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து அதை பகலில் உட்காந்து சம்டைம்ஸ் ரொம்ப மண்டை உடைக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஐயோ எனக்கு என்ன இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையே, டெய்லியும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். அதே கேமை வந்து நீங்கள் நைட்டு தூங்குறப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2008 2007 அந்த டைமில் வந்து ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் வந்து ஒரு செட் ஆஃப் டாக்ஸிக்காக சில பேர்கள் இருக்கிறாங்க. அண்ட் எனக்கு வந்து பகலில் உட்காந்து நான் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து ஒரு 2 ஆங்கிள் 3 ஆங்கிளை தவிர தாண்டி போய் வேற விதமாக என்னால் யோசிக்கவே முடியாது. ஸோ ஒரு தடவை தூக்கத்தில் வந்து யோசிக்கிறப்ப தான் தெரிஞ்சிச்சு, நான் எதுக்கு இவனும் கூட போட்டி போட்டுட்டு இருக்கிறேன், இவனுக்கு யார் முதல்ல. ஸோ இவங்களுக்கு வந்து என்னோட 20 வயசு கூட வெக்கமே இல்லாமல் ஏன் கூட வந்து போட்டி போட்டுட்டு இருக்கிறானுங்க. இவங்க லெவல் அவ்வளோதான். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து ஒரு 40 இயர்ஸ் ஆகுது. இப்போ என்னோட கேம் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாப் CEO கூட என்னோட கேம் இருக்கு. ஸோ என்னோட காம்படிட்டர்ஸ் அவர். பட் என்னோட அப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு அப்போ வந்து 22 வயசு 23 வயசு. ஸோ என் கூட வந்து போட்டி போட்டுட்டு என்ன வந்து ஏதோ ஒரு கார்னர் பண்ணிருக்கிறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 45 வயசு. அவனுங்க லெவலில் விட்டுட்டு என் லெவல் கீழே இறங்கி வந்து என்கிட்ட போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நான் பகலில் உட்காந்து எத்தனை தடவை யோசிச்சப்ப கூட ஒரு தடவை கூட ஞாபகத்துக்கு வரல. பட் நைட்டு ஒரே ஒரு தடவை தான் ஞாபகம் வந்துச்சு, எதுக்கு இவனுங்க கூட நான் உட்காந்து சண்டை போட்டு இருக்கணும். ஸோ என்னோட கேம் ஏன் இவனுங்க லெவலில் நான் வச்சுட்டு இருக்கணும். ஸோ லெட் மீ அப் மை கேம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆஸ்திரேலியா வந்தேன். ஸோ ஆஸ்திரேலியா வந்து 2008 வந்து அந்த கம்பெனியில் வந்து நான் ரிசைன் பண்ணிட்டு, சரி போதும் நீங்க இதே மாதிரி குண்டு செட்டில் குதிரை ஓட்டிட்டு இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம வந்து ஒரு பகல்ல நம்ம வந்து ஏன்னா அந்த டைம்ல வந்து நிறைய நேரம் வந்து நம்ம பவுண்ட்ஸ் ஆஃப் ரியாலிட்டி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து we have a structured thought process. எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறதுக்கு செயல்படுத்துறதுக்கு வந்து ஒரு structured thought process. ஸோ அதுல நம்ம உட்காந்து யோசிக்கிறப்ப நம்மளுக்கு ஐடியாஸ் ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ்குள்ள தான் மட்டும் தான் வரும். வேற அதுவே வந்து நீங்க தூக்கத்துல யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா the bounds of reality doesn't apply. ஸோ அதனால தூக்கத்துல நிறைய விஷயத்தை சாதிக்க முடியுங்க. உங்க கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு தூக்கத்துல வந்தாலும் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க யோசிங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை நோக்கி வரணும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராப்ளத்துக்கு அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு ஒர்க் பெஞ்சா இருக்கணும், புது ஐடியாஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஒர்க் ஷாப்பா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே நீங்க உங்க தூக்கத்தை யூஸ் பண்ண முடியும். ஸோ திங்க் அபௌட் இட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறோம். அண்ட் முடிஞ்சா போய் அவுட்டோர்ல போயிட்டு ஒரு சின்ன வீடியோவும் பண்ணுவோம். மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்மளோட நேரம் அப்படி. ஓகே, உங்களுக்கு காட்சி பக்கம் என்னது வீடியோ கேஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேலைச்சேரி சைடு யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஆஃப் கிரிட் கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் மால்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா நம்ம பசங்க அனுப்புறது வந்து நல்லா அழகான ஆங்கிள் அனுப்புவாங்க. ஸோ நீங்க வந்து எல்லா ஆங்கிள்லேருந்து சும்மா போட்டு அனுப்பிச்சு விடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு காட்சி பக்கம். தேங்க்ஸ் கைஸ்.